ஏன்டா இப்படி எல்லாம் படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. வரிசையா இதே மாதிரியே எடுக்கிறாங்க. எடுத்து இப்ப என்ன புண்ணியம் முதல்ல அதை சொல்லுங்க. இந்த சக்தி திருமயன் அப்புறம் இது ஆரியன் 2 படமும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான். அதாவது இந்த சக்தி திருமயன் என்ன கதைன்னா, அதிகாரத்தில் இருக்கவன் அடிமைப்படுத்தி நம்மளை அடிமைப்படுத்தி எப்படி சாவடிக்கிறான், நம்மளை எல்லாம் எப்படி சாவடிக்கிறான் அப்படின்றது சக்தி திருமயன். ஆரியன் நம்ம கூடவே இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தி எப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்றது. 2 ஒரே கதை. ஒண்ணு மேலேருந்து வருது, இன்னொன்னு கீழே இருந்து போகுது. சக்தி 2மே உண்மையிலேயே தேவையான படம். அதுல இந்த சினிமாட்டிக்ல நிறைய கலந்துருந்தாலும் நமக்கு இப்ப நடைமுறையில இருக்கிறத எடுத்து வெளியில தைரியமா சொல்லியிருக்காங்க. 2டையுமே அவங்க அசிங்கப்படுறாங்களா என்ன, சக்தி திருமணம்ல உண்மையிலே அவங்க வந்து யாரு வந்து திருந்தணுமோ அவங்க ஃபீல் பண்றாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா உண்மையிலே ஆரியன் நாம எல்லாரும் கடைசியில ஆரியன் செம்ம கடுப்பு. உண்மையிலேயே நல்ல கிரைம் ஸ்டோரி, நல்ல த்ரில்லரு, சூப்பரா இருந்துச்சு படம். ஆனா என்ன பிரச்சனைனா, எதுக்குடா இதை நம்ம உட்காந்து பாக்குறோம் கடைசி வரைக்கும். அதாவது எப்பயுமே ஒரு கிரைம்ல என்ன பண்ணுவாங்க, இன்டர்மிஷன்லயாவது எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ட்விஸ்டாவது இருக்கு. இவன் படம் முழுக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் இன்டர்வல் வச்சிருக்காங்க சார். அது ஆரம்பத்துல ஒண்ணு பயங்கரமா அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் இருக்கு. சக்தி திரும்ப வந்து முழுக்க முழுக்க சினிமேட்டிக்னு வைங்களேன். அதுல வந்து அந்த பெரிய அந்த ரியாலிட்டி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா அதுல சொல்ல வர்றது ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலேயே எப்படியெல்லாம் வந்து நம்மளை சுரண்டுறாங்க, எப்படியெல்லாம் வந்து இல்லாதவனை இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறாங்கன்றதுதான் சக்தி திரும்ப. ஆனா இங்க ஆரியனு நம்ம கூடவே இருக்கோம் பார்த்தீங்களா, அவனை நம்ம மதிக்க மாட்டோம், அவனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏன் அவனை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அன்டச்சபிளாவே நம்ம பார்ப்போம்னு வைக்கிறேன். இத்தனைக்கு அவன் நமக்கு நல்லதுதான் செய்வான், நமக்காகவே இருப்பான் வாழ்க்கை முழுசு. ஆனா ஏன் அவன் நமக்காக இருக்கிறான்னு ஒரு வார்த்தை ஒரு நினப்பு நமக்கு மனசுல வராது. மதிக்க மாட்டோம் சார். ஜென்ரலா அவங்க எல்லாம் தூக்கி வச்சு நம்மள கொண்டாட வேண்டாம், அழகா சொல்லிட்டு போயிருப்போம். உண்மையில அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் தான் மேட்ரு. படத்தை நீங்க அவ்வளவு நேரம் பொறுமையா பாக்குறதுக்கு அந்த கிளைமேக்ஸ் அது அவ்வளவு ஒத்து. கூட இருக்கிறவங்கள எவனுக்கோ வந்து கொடி குடிக்கிறோம், கோஷம் போடுறோம், தூக்கி வச்சு கொண்டாடுறோம், செலிபிரிட்டின்றா அதுன்ற இதுன்றா என்ன இலவ பண்ணாவன். அதுதான் அந்த கேள்வி, அந்த கடைசியில இருக்க கேள்வி. அவனை என்ன நுண்ணைக்கு நீங்களாம் தூக்கி கொண்டாடுறீங்க? அப்படி என்னத்தை சாதிச்சு கிழிச்சுட்டு அவனால இந்த சமுதாயத்துக்கு என்ன லாபம் வசூல்? இவ்வளவுதான். ஆனா வாழ்க்கை முழுசும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக எனக்காக எல்லாருக்காக யாருக்காக உழைக்கிறோம்னு தெரியாம எல்லாருக்காகவும் உழைக்கிற ஒருத்தனை நம்ம சீண்ட கூட மாட்டேன்றோம். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் அவங்கள நல்லா தெரிஞ்சவங்க அவங்க காலில் விழுந்து கும்பிட வேண்டாம், அவங்களுக்காக வந்து இறங்கி காசு சேர்த்து கொடுக்க வேண்டாம், அவங்கள கொண்டாட வேண்டாம். ஆனா அவங்கள மதிக்கணும்ல. மினிமம் இந்த மினிமம் இது வந்து மதிக்கணும் சார். அவங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உண்மையில அந்த படத்துல வர்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை வந்து ஏன் இந்த ஒரு பிளாட் எடுத்து சொன்னாப்லன்றது தெரியல. வழக்கமா எப்பயுமே வந்து சாவடிக்கப்படுறது எவன் வந்து அநியாயம் அட்டூழியம் பண்றானோ அவனை தான் சாவடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல நல்லது பண்றவனும் சாவடிச்சிருக்காங்க, அதை நியாயமும் படுத்தியிருக்காங்க. முடிஞ்சா போய் பாருங்க, 2மே தேவை உள்ளது. சின்னதா ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வந்துச்சு, அட ஆமா இல்ல இவங்க சொல்றது சரிதானே அப்படின்னா டைரக்டர் ஜெயிச்சுட்டேன். இல்லைன்னா இன்னும் 100 படம் இப்படி எடுத்தாலும் பார்த்து விட்டு படமாடா எடுத்திருக்கா மயிறு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். நன்றி.